ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் நியூவாக லான்ச் ஆகியிருக்கிற சரவணா எலீட்டில் இருக்கிற ஒரு டைமண்ட் ஜும்கா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டைமண்ட் ஜிமிக்கியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஜிமிக்கியை நீங்கள் 10 விதமாக வேர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரே ஜிமிக்கியில் நீங்கள் 10 பேட்டர்ன்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வைர ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிட்டாச்சபிள் ஜிமிக்கி. இதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டியுமே நம்ம தனித்தனியாக கழட்டி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத அவங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க நம்மளுக்கு இப்போது மாட்டி காட்டுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஜிமிக்கியோட ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வச்சுக்கலாம். எல்லாமே அட்டாச் ஆன மாதிரியான ஒரு பேட்டர்ன். நல்ல லாங்காக இருக்கும். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 4.5 இன்ச்சஸ் கிட்ட இதோட லென்த் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு செகண்ட் பேட்டர்ன் இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கீழே இருக்க அட்டாச்மெண்ட்டை அப்படி ட்விஸ்ட் பண்ணி கழட்டிடலாம். இப்படி கழட்டிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம செகண்ட் பேட்டர்னாக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த 4th லேயரை வந்து நம்ம தனியாக கழட்டிட்டு இந்த மாதிரி 3 லேயர் இருக்கிற மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் பேட்டர்ன். அடுத்ததாக நம்ம தேர்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். தேர்ட் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா அந்த 4th ஒரு லேயர் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இந்த செகண்ட் லேயரோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் பேட்டர்ன் கிடைக்கும். எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் காட்டுற பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாம் 4th பேட்டர்ன் பார்க்கலாம். 4th பேட்டர்னுக்கு சிம்பிளாக நம்ம வந்து அந்த 3rd லேயரை கழட்டிட்டு குட்டியாக ஒரு எமரால்டு ஹேங்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 4th பேட்டர்ன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ஒரு சிம்பிளான அவுட்ஃபிட்க்கு இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒவ்வொன்றும் ரொம்பவே யூனிக்காக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம 5th பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இந்த கீழே இருக்கிற எமரால்டு ஹேங்கிங்கை கழட்டிட்டு பேர்ல் ஹேங்கிங் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கழுத்துக்கு ஏதாவது பேர்ல் நெக்லஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த பேர்ல் ஹேங்கிங்லேயே பார்த்திங்கன்னா 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் குட்டியாக இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து மாட்டிக்கலாம். ஸோ அந்த குட்டி பேர்ல் ஹேங்கிங்கை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th பேட்டர்ன் ரெடி ஆகிடும். அடுத்ததான் 7th பேட்டர்ன். 7th பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஸ்டட்டு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். டெய்லி வேர்க்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8th பேட்டர்ன். 8th பேட்டர்ன் வந்து சிம்பிளாக இந்த ஸ்டட்டோட இந்த ஜிமிக்கியை வந்து நம்ம அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 9th பேட்டர்ன். 9th பேட்டர்ன் என்னென்னா, இந்த ஜும்காக்கு கீழே நம்ம வந்து அந்த எமரால்டு ஹேங்கிங்கை மாட்டிக்கலாம். பேர்ல் ஹேங்கிங்கை மாட்டிட்டோம் அப்படின்னா 10th பேட்டர்ன் ஆயிரும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் ஹேங்கிங்ஸ் வச்சு நம்மளுக்கு விருப்பமான பேட்டர்னில் இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வேர் பண்ணலாம். இவங்க வந்து இந்த ஜிமிக்கிக்கு 10 in 1 ஜிமிக்கின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்குறாங்க. பட் இந்த ஜிமிக்காவில் மோர் தென் 10 பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த மேலே இருக்க ஸ்டட்டு இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிளாக நம்ம வேர் பண்ணோம்னா அந்த ஸ்டட்டு கூட மட்டுமே அந்த குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் வருது பாருங்கள், எமரால்டு அண்ட் பேர்ல் ஹேங்கிங்ஸ். ஸோ அந்த 3 ஹேங்கிங் வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம இந்த வைர ஜிமிக்கியோட டோட்டல் வெயிட் எவ்வளவு, அதில் கோல்டோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இந்த வைர ஜிமிக்கியோட டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48.430 கிராம்ஸ், அதாவது 6 சவரன் இருக்குது. அதோட கோல்டு வெயிட் மட்டும் 43.480 கிராம்ஸ் இருக்குது. இந்த டைமண்ட் ஜும்கா 18 கேரட் கோல்டில் செஞ்சுருக்குறாங்க. இந்த ஜிமிக்கியோட வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 16% தான். இது வந்து ரொம்பவே ரீசனபிளான ஒரு வேஸ்டேஜ். ஏன்னா சாதாரண ஸ்டோன் வச்ச இயரிங்கே பார்த்திங்கன்னா மற்ற ஷோரூம்லலாம் குறைஞ்சது 18% வேஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மல்டி லேயர் அதுவும் வைர ஜிமிக்கிக்கு 16% சேதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே ரீசனபிளான ஒரு வேஸ்டேஜ் தான்.
அண்ட் இந்த வேஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸட் வேஸ்டேஜ் தான். சரவணா எலீட்டில் எப்பயுமே மார்க்கெட் ரேட்லேருந்து கோல்டு ரேட் ஒரு கிராமுக்கு 75 ரூபா கம்மி பண்ணி தான் விற்கிறாங்க. சவரனுக்கு 600 ரூபா கம்மி பண்ணி தான் விற்கிறாங்க. டைமண்டில் இவங்க ஒரு கேரட்டுக்கு 15,000 ருபீஸ், அதாவது 15,000 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. டைமண்டோட மார்க்கெட் வேல்யூ இப்போது ஒரு கேரட்டுக்கு 90,000 ருபீஸ் இருக்குது. இவங்க கிட்ட 75,000 ருபீஸ் தான். இந்த அட்டாச்மெண்ட்ஸோட வெயிட்டோட சேர்த்து தான் டோட்டல் வெயிட் வந்து 48.430 கிராம்ஸ் இருந்தது. அண்ட் நான் போயிருந்தப்போ கோல்டு ரேட் இவங்கக்கிட்ட ஒரு கிராமுக்கு 6,725 ரூபா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ 18 கேரட் ரேட்டுக்கு பார்க்கும்போது அரௌண்டு ஒரு 6,90,000 வந்ததுன்னு நினைக்கிறேன் இதோட டோட்டல் ப்ரைஸ். கோல்டு ரேட்டை பொறுத்து இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். இந்த ஜிமிக்கி வாங்குறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சுருக்குன்னு தெரியல. ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு ஜிமிக்கி, ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க பேட்டர்னில் எந்த பேட்டர்னில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பேட்டர்ன் நம்பரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.